Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் REST APIனா என்னன்ட்டு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் ஃபுல்லாமே எப்படி ஒரு REST API யூசிங் ஃபாஸ்ட் API எப்படி கிரியேட் பண்ணலான்றது பார்ப்போம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எப்படி ஒரு AI அப்ளிகேஷனை ஒரு ஃபாஸ்ட் APIயில் கிரியேட் பண்ணி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறான்னு ஃபுல் டீட்டெயில்டாக இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இனிமேல் நீங்கள் AI வித் ஆகாஷை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஜஸ்ட் REST APIனா ஜஸ்ட் ஒரு குயிக்கான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க அண்ட் அங்கே போய் ஒரு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுட்டு வருது. ஸோ இதுதான் உங்களோட ஃபுல் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டர் கிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டர் தான் போயிட்டு அந்த என்ன ஆர்டரோ அவங்க வந்து அந்த செஃப் கிட்ட கொடுத்து அந்த செஃப் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் திருப்பி அந்த வெயிட்டர் தான் உங்ககிட்ட வந்து திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனாலுமே இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ மாதிரி நடக்கும். ஸோ அது எப்படி இங்கே REST APIயில் அப்ளை ஆகுதுன்றது இப்போ பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலுமே எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த REST API இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எங்கே கிளிக் பண்ணாலுமே அந்த REST API தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கஸ்டமர் தான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் இந்த வெயிட்டர் தான் பார்த்தீங்கன்னா API அண்ட் இந்த செஃப் தான் பார்த்தீங்கன்னா பேக் எண்ட். ஸோ பேசிக்காக இந்த கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் இந்த செஃப் வந்து பேக் எண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு தான் இங்கே வந்து APIன்றது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். பேசிக்காக இந்த APIன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியேட் பிட்வீன் ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நான் இனி ஒரு 2 கான்செப்டை சொல்லலான் இருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபாஸ்ட் APIக்கு இனிமேல் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டேட்டா பார்சிங்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேட்டா வேலிடேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டும் சேர்த்து கொடுத்துட்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கஸ்டமர் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஸோ அதோட அமௌண்ட் ஒரு 200 rupees அப்படின்னு இருக்குன்னா அந்த 200 rupeesம் சேர்த்து இந்த வெயிட்டருக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாரு. அண்ட் அந்த வெயிட்டரோட வேலை இங்கே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 200 rupees ஒரு லெஜிட்டான 200 rupees தானா, இது கரெக்டான ஒரு இந்தியன் ருபீஸ் தானா, அண்ட் அதெல்லாம் ஃபுல்லாக வேலிடேட் பண்ணி தான் அந்த ஆர்டரை அங்கே ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டேட்டா பாசிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே எக்ஸாம்பிளில் இன்கேஸ் அந்த கஸ்டமர் வந்து ஒரு 200 rupees இந்தியன் ருபீஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு US டாலராக கொடுத்தாங்கன்னா ஸோ இந்த இடத்துல அந்த கஸ்டமர் வந்து அந்த US டாலர் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறது அந்த கஸ்டமர் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக இந்த வெயிட்டர் வந்து அந்த டாலர்ஸை எடுத்து அதை வந்து ஒரு இந்தியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த டிரான்சாக்ஷனை அவர் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போவார். ஸோ அதுதான் இந்த இடத்துல டேட்டா பார்சிங்ன்ட்டு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா பார்சிங் இனிமேல் நம்ம டெக்னிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இன்கமிங்கில் ஒரு டேட்டா டைப் வருதுன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்வீனியன்ட் டேட்டா டைப்பை இங்கே மாற்றிடும். ஸோ அதுதான் இங்கே டேட்டா பார்சிங். இப்போ REST API எப்படி ஒரு அப்ளிகேஷனில் விசிபிளாக இருக்குன்றது அதை நம்ம இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் Amazon வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ட் நீங்களுமே உங்கள் ப்ரௌசரில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ க்ரோமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட்னு வரும். இதே ஃபயர்ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் டூல்ஸ் அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இன்ஸ்பெக்ட்ன்ற அந்த வார்த்தை அங்கே இருக்கும். ஸோ அது மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்றா இந்த சைடில் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி கீழே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நெட்வொர்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டேப் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன API கால் இந்த வெப்சைட்டில் நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிளாக தெரியும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த fetch/XHR அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை இனிமேல் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்பரான API காலிங் எல்லாமே போகுது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே காட்டுறேன் எப்படி இங்கே ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இந்த ஒரு மொபைல் ஃபோனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இது ஒரு பட்டன். ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து ஒரு API கால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கால்ஸ் இங்கே நடந்திருக்கும். அதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 200, 406, 204 அந்த மாதிரி நிறைய கோட் இங்கே வரும். ஸோ இதில் தான் HTTP கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இன்கேஸ் 200லாம் இருந்துச்சுன்னா உங்களோட API கால் வந்து சக்ஸஸ்ன்ற அர்த்தம். ஸோ இன்கேஸ் 400 அந்த சீரீஸ்லாம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இன்டர்னல் சர்வர் எரர் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில வெப்சைட்டில் ஓப்பன் ஆகாது. அது வந்து 404 எரர், நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ பேசிக்காக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னல் சர்வர் எரர்ன்ட்டு. ஸோ அது இனிமேல் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே நிறைய கால்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு API நம்ம இங்கே பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிஸ்னஸ்ன்ற ஒரு API இருக்குது. அதை நான் கிளிக் பண்ண உடனே அது என்ன URL போய் ஃபெச் பண்ணிட்டு வருது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் API.flipkart.com அப்படின்னு போட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஃபோல்டர் மாதிரி போயிட்டு அங்கேருந்து தான் எனக்கு வந்து இந்த இமேஜ்லாம் ஃபெச் ஆகிட்டு வந்திருக்கு. பேசிக்காக இந்த API அங்கேருந்து ஃபெச் ஆகிட்டு வந்திருக்கு.
அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட என்ன ஐபி அட்ரஸ்ன்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு லைக் என்ன ஒரு போர்ட் நம்பர்ன்ட்டு. ஸோ பேசிக்காக இது ஒரு இன்ஜினிக்ஸ் சர்வரில் அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து இது எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்ட்டு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது என்ன ரெஸ்பான்ஸ் நமக்கு பேக்கில் ரிட்டர்ன் அனுப்புது அதுவுமே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த வெப்சைட்லேருந்து இது என்ன மாதிரி ரிக்வெஸ்ட்டாக பேலோட அங்கே போய் அது கேட்குன்ற வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இது என்ன ஐடி, அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு ஐடி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி அந்த இமேஜ் அந்த அதோட பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே ஃபெச் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு பேசிக்காக ஒரு ஏபிஐ ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் ஒர்க் ஆகும். சிமிலராக நம்ம அமேசான் வெப்சைட்லேயும் போய் பார்த்தோம்னா அவங்களோட ஏபிஐ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்னு கொடுத்தேன்னா அதே மாதிரி நெட்வொர்க் டேபுக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெச் எக்ஸ்ஹெச்ஆர் அப்படின்னு இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்டனை கிளிக் பண்ணோடனே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹெட்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட யூஆர்எல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஐபி எல்லாமே, அதாவது அவங்களோட சர்வரில் என்ன மாதிரி ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு ஏபிஐ வே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த கெட் கால், போஸ்ட் கால் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் ஹெச்டிடிபி மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா just let me know in the comments and thanks for watching.